இன்னைக்கு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மிகப்பெரிய தலைவலி எது தெரியுமா? எப்படி இந்த ஸ்கூல் ஒர்க்ஸையும் இந்த செல்ஃப் ஸ்டடியும் மேனேஜ் பண்ணுறதுன்றது. பிகாஸ் எல்லா சேனல்ஸும் இன்க்ளூடிங் என்னோட சேனலும் சேர்த்து தான் சொல்கிறேன். செல்ஃப் ஸ்டடி பண்ணணும், செல்ஃப் ஸ்டடி பண்ணணும், செல்ஃப் ஸ்டடி பண்ணணுன்றது. ஏன்னா இந்த செல்ஃப் ஸ்டடி பண்ணால் தான் மார்க்ஸ் வரும்ன்றது எல்லாரும் சொல்கிறோம். பட் எப்படி ப்ரோ இந்த செல்ஃப் ஸ்டடி பண்ணுறது? ஸ்கூல்லேயே 1008 ஒர்க்ஸை தராங்க. அதெல்லாம் தாண்டி செல்ஃப் ஸ்டடியை படிக்கிறது என்ன தொட்டு கூட பார்க்க முடியலையே ப்ரோ அப்படின்னு கேட்குறீங்க. எந்த அளவுக்கு உங்கள் ஸ்கூல் ஒர்க்ஸ் தராங்கன்றது நான் சொல்லணுன்ற அவசியம் இல்லை, உங்களுக்கே தெரியும். பிகாஸ் சைக்கிள் டெஸ்ட்டு, யூனிட் டெஸ்ட்டு, மந்த்லி டெஸ்ட்டு, குவார்ட்டர்லி, ஆஃப் இயர்லி, ஃபர்ஸ்ட் மிட் டேர்ம், செகண்ட் மிட் டேர்ம், ரிவிஷன் எக்ஸாம் ஒரு 3 வச்சு இவ்வளோ எக்ஸாம் வைக்கிறாங்க. சரி, இதெல்லாம் விட்டு படிக்கலான்னு பார்த்தா ஆக்டிவிட்டி, அசைன்மெண்ட்டு, கிளாஸ் ஒர்க்கு, ஹோம் ஒர்க்குன்னு சொல்லி அப்படி தள்ளி முடிச்சிடுறாங்க. சரி, இதெல்லாம் முடிச்சுட்டு வீட்லையாவது உட்காந்து படிக்கலான்னு பார்த்தா டியூஷன் ஒன்று சேர்த்து விட்டு அந்த டியூஷனில் இந்த எக்ஸாமுக்கு படிச்சுட்டு வா, அந்த டெஸ்ட்டுக்கு படிச்சுட்டு வான்னு சொல்லி அதுக்கு தனியாக ஓட்டிடுறாங்க. இதில் அங்கே வேற உங்களுக்கு ஒரு சில ஒர்க்ஸை தருவாங்க, அதை முடிச்சுட்டு வரவே டைம் ஆகிடும். சரி, இதெல்லாம் விட்டு எப்படியாவது உட்காந்து படிச்சிடலான்னு நினச்சா அப்போ நீங்கள் யூடியூப் சேனல் பார்த்தா நீங்கள் இதை இந்த டைமில் முடிச்சிருக்கணும், இதை நீங்கள் இந்த டைமில் முடிச்சிருக்கணும், இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் ஒரு ஸ்டூடெண்ட்டால் தனியாக உட்காந்து செல்ஃப் ஸ்டடி ஒரு நாளைக்கு ஒரு நிமிஷம் விட்டுருங்களேன், ஒரு 30 செகண்டு கூட பண்ண முடியாத நிலைமை தான் இன்னைக்கு இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கு. நான் சொல்றது கரெக்டு தானே? இன்னைக்கு மோஸ்ட் ஆஃப் த ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸால் ஏன் மார்க் எடுக்க முடியலை, அந்த டாப்பர்ஸ் மாதிரி மார்க் எடுக்க முடியாதுக்கு முதல் ரீசனில் ஒரே ரீசன் என்னது தெரியுமா? எப்படி ஸ்கூலையும் செல்ஃப் ஸ்டடியும் மேனேஜ் பண்ணுறதுன்றது தெரியலை. எப்போ நீங்கள் இதை மேனேஜ் பண்ண கற்றுக்குறீங்களோ அப்போ மட்டும்தான் உங்களுக்கு அந்த மார்க்ஸ் வரும். இதுதான் ரியாலிட்டி. ஓகேவா நண்பா? சரி, ஓகே. அப்போ இது ரெண்டுத்தையும் உண்மையாகவே ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து தான் இந்த வீடியோவில். ஸோ ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டால் மேனேஜ் பண்ண முடியுமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன் ஜென்ரலாக நான் உங்ககிட்ட சொல்கிறேன், இட்ஸ் லிட்ரலி இம்பாசிபிள். நான் சொல்கிறது ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ நான் சொல்லலை, எல்லா ஒரு டாப்பர்லேருந்து லேட் ப்ளூமர்ஸ் வரைக்கும் நான் சேர்த்தே சொல்கிறேன், லிட்ரலி இம்பாசிபிள். ப்ரோ அப்புறம் எப்படி ப்ரோ டாப்பர்ஸ்லாம் மார்க் எடுக்கிறாங்க, நாங்கள் மட்டும் இப்படியே இருக்கோம் அப்படின்னு தானே கேட்குறீங்க? நண்பா, ஒரு சிம்பிள் லாஜிக் தான்டா. டாப்பர்ஸ் என்ன மெத்தட் இதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியலை, பட் ஆஸ் அ டாப்பராக நான் என்ன மெத்தட் யூஸ் பண்ணேன்றதை சொல்கிறேன். ஸோ டெஃபினட்டாக உனக்கு அது மெத்தட் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதன் மூலமாக ஒரு இம்பாசிபிள் திங்கை உன்னால் பாசிபிள் ஆக்க முடியும். நீ பாசிபிள் ஆக்கினா உன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் அதை சொல்லி தருவேன், உன்னால் பல பேர் பயனடைவாங்க. அதுதான் இந்த ஹோல் கம்யூனிட்டியும் ஹோல் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸையும் ஒரு நல்ல மார்க் எடுக்க வைக்கிறதுக்கான முதல் ஸ்டெப்பாக இருக்கும். சரி, ஓகே ப்ரோ, நீங்களே லிட்ரலி இம்பாசிபிள்னு சொல்லிட்டீங்க, அப்புறம் எப்படி ப்ரோ பண்ணுறது அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஏன் இம்பாசிபிள் சொல்லன்ற ரீசனை நல்லா புரிஞ்சுக்கோ. பிகாஸ் ரீசன் புரிஞ்சாதான் அதுக்கப்புறமா அதை எப்படி பாசிபிளாக ஆக்கணுன்ற ஐடியா உனக்கு கிடைக்கும். ஏன் இம்பாசிபிள் சொல்கிறேன்றதை நான் ஃபர்ஸ்ட்லேயே உங்ககிட்ட சொல்லிட்டேன். ஏன்னா எவ்வளோ ஒர்க்ஸ் கொடுக்குறாங்கன்றது உனக்கு தெரியும், எவ்வளோ விஷயங்கள் நீ டெய்லி பண்ணணுன்றது உனக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் முடிக்கிறதுக்கு இதை முடிக்கவே உனக்கு டைம் இருக்காது. இதில் எங்கே நீ செல்ஃப் ஸ்டடி பண்ணுவேன்? ஸோ இதுதான் நான் சொல்கிறேன் ஏன் இது இம்பாசிபிள்ன்ற ரீசன். சரி, ஓகே, இதை எப்படி ப்ரோ பாசிபிள் ஆக்குறதுனா, தெர் இஸ் ஒன்லி ஒன் திங் மட்டும்தான் நீ பண்ணணும். சாக்ரிஃபைஸ் ஒன் திங். என்ன ப்ரோ சொல்கிற? சாக்ரிஃபைஸ் ஒன் திங்கா அப்படின்னா என்னது ப்ரோ அப்படின்னா, நண்பா, ஒன்று நீ ஸ்கூலை சாக்ரிஃபைஸ் பண்ணு, இல்லைன்னா நீ செல்ஃப் ஸ்டடி சாக்ரிஃபைஸ் பண்ணு. லிட்ரலாக சொல்லிட்டா ரெண்டுத்தையும் ஒன்னால் பண்ண முடியாது. ப்ரோ என்ன ப்ரோ சொல்கிற, வாய்ப்பே இல்லையா? யா, லிட்ரலி உன்னால் ஸ்கூல் ஒர்க்ஸையும் செல்ஃப் ஸ்டடியும் ரெண்டுத்தையும் மேனேஜ் பண்ணணும்னு நினச்சேன்னா இப்போவே நான் சொல்லிடுறேன், அது நடக்கவே நடக்காது. ஸோ சாய்ஸ் என்னதுன்னா, உங்ககிட்ட ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. எய்தர் சூஸ் ஸ்கூல் ஒர்க்ஸ், எய்தர் சூஸ் செல்ஃப் ஸ்டடி. இந்த ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று பண்ணால் மட்டும்தான் உன்னால் மார்க் எடுக்க முடியும். சரி, ஸ்கூல் ஒர்க்ஸை மட்டும் பண்ணலாம் நீங்கள் நினச்சிங்கன்னா, வித்தவுட் செல்ஃப் ஸ்டடி உன்னால் நல்ல மார்க்குன்றதை எடுக்கவே முடியாது நண்பா. இதுதான் லிட்ரல் உண்மை. நீ யூடியூப் சேனல் பார்த்து படிச்சுக்கோ, இல்லை ஸ்கூலில் படிச்சுக்கோ, இல்லை டியூஷனில் படிச்சுக்கோ, எங்கே வேணால் படிச்சுக்கோ, ஆனால் நீ வித்தவுட் செல்ஃப் ஸ்டடியாக இருந்தனா இப்போவே நான் டேரெக்டாக உங்ககிட்ட சொல்லிடுறேன், உன்னால் கடைசி வரைக்கும் அந்த மார்க்கு நீ நினச்ச மார்க்கை எடுக்கவே முடியாது. ப்ரோ அப்படின்னா ஒரு விஷயம் உனக்கு புரிஞ்சிருக்கணும், செல்ஃப் ஸ்டடியை
உன்னால் சாக்ரிஃபைஸ் பண்ண முடியாது. அப்போ நெக்ஸ்ட் ஆப்ஷன் ஆட்டோமேட்டிக்காக உனக்கு தெரியணும் எதை சாக்ரிஃபைஸ் பண்ணணுன்றது. ஸ்கூல் ஒர்க்ஸ் தான் ப்ரோ. ஆனால் எப்படி ப்ரோ ஸ்கூல் ஒர்க்ஸை சாக்ரிஃபைஸ் பண்ணுறது அப்படின்னா, நண்பா, ஸ்கூல் ஒர்க் சாக்ரிஃபைஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நீங்கள் எது பண்ணிட்டு போலனாலும் அடுத்த நாள் உங்களை ஸ்கூலில் வச்சு செய்வாங்க அப்படின்றது எனக்கு தெரியும். பட் என்ன ரியாலிட்டினா இதுதான். இப்படி பண்ணுறதுனால தான் மோஸ்ட் ஆஃப் த ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸால் மார்க் எடுக்கவே முடியல. பிகாஸ் எந்த ஸ்டூடெண்ட்ஸையுமே அவங்க போக்கில் விடவே கிடையாது. நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதை தான் நீங்கள் படிக்கணும், நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதை தான் நீங்கள் படித்து முடிக்கணும். பட் சொல்கிறேன், ஆனால் உண்மை என்ன தெரியுமா, அவங்க சொன்னதையும் அவங்களால படிக்க முடியலை, அதே மாதிரி அவங்க நினச்சதையும் அவங்களால படிக்க முடியலை. இதுதான் ரியாலிட்டி. இதனால தான் எந்த ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாலையும் அந்த மார்க் எடுக்க முடியல. சரி ப்ரோ, இப்போ என்னால் ஸ்கூலையும் சாக்ரிஃபைஸ் பண்ண முடியல, செல்ஃப் ஸ்டடியும் சாக்ரிஃபைஸ் பண்ண முடியல, என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்னா, நண்பா, நான் ஹார்ஷாக ட்ரூத் என்னதுன்னா, நீ ஸ்கூல் ஒர்க்ஸை சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ நான் சொல்கிறது என்னதுன்னா, நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணுறது ரொம்ப பண்ணிங்கன்னா தான் பிரச்சனை. டெய்லி நீங்கள் இப்போ ஒரு 3 உங்களுக்கு வந்து டெய்லி ப்ரோ நான் வந்ததுலேருந்து கிட்டத்தட்ட அடுத்த நான் ஸ்கூல் போகிற வரைக்கும் ஸ்கூல் ஒர்க்ஸ் மட்டும் தான் பார்க்குறேன்னா, டெய்லி ஒரு 2 hours அதுலேருந்து அப்படியே எடுத்துகிட்டு நீ என்ன படிக்கணும்னு நினைக்கிறியோ அதை உட்காந்து படி. ஸோ தட் உன் ஸ்கூல் ஒர்க்ஸை நீ ஓரளவுக்கு பண்ணுவேன், அட் த சேம் டைம் உன்னோட செல்ஃப் ஸ்டடியும் பண்ணுவேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, நீ 100% ஸ்கூல் ஒர்க்ஸை மட்டும் பார்த்தா உனக்கு மார்க் வராதுன்றது உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அட் த சேம் டைம் நீ 100% செல்ஃப் ஸ்டடியை கம்ப்ளீட்லி விட்டுட்டனாலும் உனக்கு மார்க் வராது. கரெக்டு தானே? ஸோ அதனால் ரெண்டுமே வேணும். பட் நீ என்ன பண்ணணுன்னா, முடிஞ்ச அளவுக்கு நீ செல்ஃப் ஸ்டடியை ரொம்ப நீ இன்க்ளூட் பண்ண வேணாம். பிகாஸ் கண்டிப்பாக உன்னால் வந்து ஒரு 50%லேருந்து செல்ஃப் ஸ்டடி மட்டும் பண்ணனா கூட உனக்கு மார்க்ஸ் வரும் தான். பட் பிரச்சனை என்னென்னா, நம்ம ஸ்கூல் ஒர்க்ஸை பண்ணவே முடியாது. அதனால் ஒரு ரீசனபிளாக நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு 70% உன் ஸ்கூல் ஒர்க்ஸை பாரு, ஒரு 30% உன் செல்ஃப் ஸ்டடியை பாரு. அட் த சேம் டைம் உன் வீக்கெண்டில் அப்படியே மாற்று இந்த பர்சன்டேஜ். 70% செல்ஃப் ஸ்டடி பண்ணு, 30% ஸ்கூல் ஒர்க்ஸை பாரு. இதுதான் ஒரு பெஸ்ட் மெத்தட் ஃபார் ஸ்கூல் ஒர்க்ஸ். புரியுதா? ஸோ நீ இனிமேல் ஒரு 5 hours நீ படிக்க போகிறேன்னா அதில் ஒரு 1.5 மணி நேரமாவது செல்ஃப் ஸ்டடிக்கு கொடுத்துரு டெய்லி. செல்ஃப் ஸ்டடின்றது என்ன பண்ணணும், எப்படி படிக்கணும், எதை படிக்கணும், என்னென்ன படிக்கணும் அப்படின்றத பற்றி நான் ஆல்ரெடி உனக்கு செல்ஃப் ஸ்டடி பற்றியே சொல்லிட்டேன். இப்போதைக்கு செல்ஃப் ஸ்டடியை எப்படி ஸ்கூல் ஒர்க்ஸோட மேனேஜ் பண்ணுறதை பற்றி தான் நான் திருப்பி சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ புரிஞ்சுக்கோ, ஓகேவா? ஸோ செல்ஃப் ஸ்டடி 30% வச்சுக்கோ, ஸ்கூல் ஒர்க்ஸை 70% வச்சுக்கோ ஃபார் வீக் டேஸ். அண்ட் வீக்கெண்ட்ஸுக்கு நீ இப்படி பண்ணனா போதும். ப்ரோ, என்னால் ஃபுல் ஹவர் உட்காந்து 5 மணி நேரம் உட்காந்து நான் ஸ்கூல் ஒர்க்ஸ் பார்த்தாலே முடிக்க முடியல, நீங்கள் அதுலேயும் 1.5 மணி நேரம் வந்து செல்ஃப் ஸ்டடி பண்ண சொன்னீங்கன்னா என்னால் ஸ்கூல் ஒர்க்ஸை முடிக்கவே முடியாத ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நண்பா சிம்பிளாக ஒரு சொல்கிறேன், நீ ஸ்கூல் ஒர்க்ஸை 100% முடிச்சுட்டு போனாலும் உனக்கு எப்படியும் மார்க் வர போகிறதில்ல. ஆனால் அந்த செல்ஃப் ஸ்டடியை நீ 1.5 மணி நேரம் டெய்லி பண்ணால் கூடயுமே, 1.5 மணி நேரத்துலேருந்து ஒரு 2 மணி நேரம் டெய்லி பண்ணாலும் கூடயுமே உன் பப்ளிக்கில் ஒவ்வொரு மார்க்கும் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ நார்மலாக நீ ஜென்ரலாக எவ்வளோ படிப்பியோ அதிலேருந்து அந்த ஆவரேஜ்லேருந்து ஒரு மார்க்காக இன்க்ரீஸ் ஆகும். நீ 24 மணி நேரத்தில் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் உட்காந்து படித்தனா போதும். சரி, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, இதில் நான் ஸ்கூல் ஒர்க்ஸ்ன்னு சொல்கிறதே ஸ்கூல் ஒர்க்ஸை மட்டும்தான். இதில் உன் டியூஷன் ஒர்க்ஸை நீ சுத்தமாக என்னை பொறுத்த வரைக்கும் லிட்ரலி இன்க்ளூட் பண்ணக்கூடாது. அதனால தான் நான் மோஸ்ட்லி ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னதுன்னா, யாரும் டியூஷன் போய் படிக்காதீங்க. பிகாஸ் நீங்கள் டியூஷன் போய் படிச்சிங்கன்னா கடைசியில் அந்த டியூஷன் ஒர்க்கை தான் நீங்கள் கடைசி வரைக்கும் பார்ப்பீங்களே தவிர்த்து செல்ஃப் ஸ்டடி பண்ண மாட்டீங்க. என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு என்ன பிரச்சனை ஆகுது தெரியுமா? டியூஷன் போனால் டியூஷன் ஒர்க், ஸ்கூல் ஒர்க், செல்ஃப் ஸ்டடின்னு 3 போகுது. எப்போ நீங்கள் டியூஷன் இல்லாமல் நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு 2 ஆப்ஷன் கிடைக்கும். அப்போ தான் உங்களால் ஈஸியாக செல்ஃப் ஸ்டடி பண்ண முடியும். இதை விட்டுட்டு இன்னும் ஒரு ஆப்ஷன் இருக்குது, எது? யூடியூப் சேனல் பார்த்து படிக்கிறது. இது நான் தப்புலாம் சொல்லலை, பட் நீங்கள் தனியாக உட்காந்து படிக்கிறீங்களான்றது தான் கேள்வி. செல்ஃப் ஸ்டடி, ஏன்னா நீங்கள் யூடியூப் சேனல் பார்த்து படிக்கிறது தப்பு கிடையாது. ஆனால் அதுக்கு நீங்கள் அந்த 1.5 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எப்போ செல்ஃப் ஸ்டடி படிப்பீங்க? செல்ஃப் ஸ்டடி பண்ணுவீங்க. ஸோ இருக்கிறது அந்த 1.5 மணி நேரம் தான். அந்த 1.5 மணி நேரமும் உட்காந்து தனியாக படிங்களேன். ஏதாவது டவுட்டுனா யூடியூப்பில் செக் பண்ணி பாருங்கள். இன்ஸ்டா கம்ப்ளீட்லி யூடியூப்பை நீங்கள் ரிலை பண்ணி நம்பிட்டு இருந்தீங்கன்னா உங்களால் கடைசி வரைக்கும் அந்த 1.5 மணி நேரத்தில் கூட செல்ஃப் ஸ்டடி பண்ண முடியாது, லிட்ரலி உங்களுக்கு மார்க்ஸ் வராது. இதுதான் மேட்டர். ஸோ அதனால் ஸ்கூல் ஒர்க்ஸில் எந்த அளவுக்கு உங்களால் சாக்ரிஃபைஸ் பண்ண முடியுமோ
அந்த அளவுக்கு பண்ணுங்கள். அதில் நீங்கள் செல்ஃப் ஸ்டடி பண்ணால் போதும். நீங்கள் எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணுறீங்களோ அதில் மட்டும் நீங்கள் செல்ஃப் ஸ்டடி பண்ணுங்கள். நான் சொல்கிறது டெய்லி ஒரு 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம். அதை மட்டும் நீங்கள் செல்ஃப் ஸ்டடி பண்ணால் போதும். வேறு எதுவும் நீங்கள் பண்ண தேவையில்ல. பிகாஸ் இன்னைக்கு பாதி ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பிரச்சனை தெரியுமா? இந்த 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் கூட டைம் கொடுக்காத அளவுக்கு தான் இருக்காங்க. ஸோ அதனால் நீ டெய்லி 1.5 மணி நேரம் தான் படிக்கிறேன்னு கவலைப்படாத. 1.5 மணி நேரம் நீ படிக்கிறேன்னு சந்தோஷப்படு. இதை தான் நான் சொல்லுவேன். ப்ரோ பட் ஆனால் டெய்லி டெஸ்ட் வைக்கிறாங்க, டெஸ்ட்டுக்கு படிக்கணும், அது எப்படி ப்ரோ பண்ணுறது அப்படின்னு கேட்பீங்க. டெஸ்ட்டு போய் அங்கே ஃபெயில் ஆகிட்டாங்கன்னா என்ன ப்ரோ பண்ண அப்படின்னு தானே கேட்குறேன். நண்பா, இனிஷியலி நீ டெஸ்ட்டில் கொஞ்சம் ஃபெயில் ஆவ, இப்படி மேனேஜ் பண்ணுறது மூலமாக நான் ஒத்துக்கிறேன், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஒன்ஸ் டைம் போக 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 உன் செல்ஃப் ஸ்டடி 1.5 மணி நேரம் நீ படிச்சுக்கிட்டு வரல, இந்த படிக்கிறது உன் ஸ்கூல் டெஸ்ட்டில் நீ அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். அப்போ என்ன ஆகும்னா, ஜூன் ஜூலையில் நீ ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருந்தவன் டிசம்பரில் பார்த்தா அதே பர்ஃபார்மன்ஸ் உன் செல்ஃப் ஸ்டடி உன் முன்னாடி வந்து நிற்கும். அது உனக்கு தேவையான மார்க்ஸை கொடுக்கும். அப்போ டெய்லி டெஸ்ட் வச்சா கூட இந்த போர்ஷன் நம்ம ஆல்ரெடி படித்ததாச்சேன்னு நீ சொல்லுவேன். இவ்வளோ ஈஸியாக இருக்கும்னு டெஸ்ட்டை நீ டக்கு டக்குன்னு படிக்க ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ அதனால் சொல்யூஷன் ஃபஸ்ட்டு கஷ்டமாக இருக்கும். ஆனால் நீ டெய்லி 1.5 மணி நேரம் பண்ண 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 அந்த 1.5 மணி நேரம் உன் பப்ளிக்கில் கொலசாமி மாதிரி உனக்கு அவ்வளோ பெரிய மார்க்ஸாக கொடுக்கும். இதுதான் சிம்பிள் லாஜிக். புரியுதா நண்பா? ஸோ அதனால் இனிமே நான் செல்ஃப் ஸ்டடி 100% உன்னை பண்ண சொல்ல, பிகாஸ் அது ப்ராக்டிக்கலி இம்பாசிபிள். நான் செல்ஃப் ஸ்டடி 50% பண்ண சொல்ல, பிகாஸ் இப்போ இருக்க ஸ்கூல்ஸ் யாரும் அதை பண்ண விட மாட்டாங்க. பிரச்சனையே அதுதான். பட் அட்லீஸ்ட் ஒரு 30% பண்ணுன்னு சொல்கிறேன். வீக்கெண்ட்ஸில் 70% பண்ணுன்னு சொல்கிறேன். இது பண்ணால் போதும். ப்ரோ இப்போ நான் ஒரு நாள் 2 நாள் எல்லாம் செல்ஃப் ஸ்டடி பண்ண முடியலன்னா அடுத்த நாள் அதையும் சேர்த்து வச்சு நான் பண்ணணுமான்னு கேட்டேன். நண்பா, அப்படிலாம் நினைக்காத. எனக்கு நீ அன்னைக்கு பண்ண போகிறான்னா 1.5 மணி நேரம் பண்ணு, 2 மணி நேரம் பண்ணு, அது போதும். அதுக்கு மேலே உனக்கு டைம் இருந்துச்சுன்னா நீ பண்ணு, இல்லைனா வேணாம். ஆனால் நான் 2 நாள் பண்ணலை, 3ஆவது நாள் வந்து நான் 2 நாளுக்குள்ளதையும் சேர்த்து பண்ண போகிறேன்னு மட்டும் பண்ணிடாத. பிகாஸ் லிட்ரலி அதை உன்னால் பண்ணவும் முடியாது. அப்படி நினச்சிட்டேன்னா நீ அந்த 1.5 மணி நேரம் கூட படிக்க மாட்டேன். ஸோ அதனால் எத்தனை நாள் விட்டு போனாலும் பரவாயில்ல, ஆனாலும் ஒரு நாள் படிக்க போகிறேன்னா அந்த நாளில் மினிமம் 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் படி போதும். இப்போ நான் சொல்லது உனக்கு வந்து இது என்ன ப்ரோ 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் என்ன ப்ரோ மாறப்போகுது அப்படின்னு தான் கேட்பேன். பட் பப்ளிக்கில் அந்த 1.5 மணி நேரம் 2 மணி நேரமோட வேல்யூ நீ ஒவ்வொரு கொஷின் அட்டென்ட் பண்ணுறப்ப ஃபீல் பண்ணுவேன். ஒவ்வொரு எக்ஸாமில் உனக்கு தெரிஞ்ச கொஷின் வரப்போ நீ ஃபீல் பண்ணுவேன். உனக்கு அது தோணும், அன்றைக்கி நம்ம அந்த 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் படித்ததுனால தான் இன்றைக்கி நம்மளால் அட்டென்ட் பண்ண முடியுதுன்ற ஃபீலிங்கை நீ கண்டிப்பாக இது பண்ணுவேன். கண்டிப்பாக நீ அதை உணர்வ. எப்போ இந்த சொல்யூஷன் இப்படி பண்ணால் போதுன்றது எல்லா ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் புரியுதோ அந்த செகண்ட் அந்த மோமெண்ட்லேயே நான் சொல்கிறேன் எல்லா ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸாலையும் வேறு லெவல் மார்க் வாங்க முடியும். பட் பிரச்சனை என்ன தெரியுமா? இன்றைக்கி இருக்கிற எல்லா ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் அவங்க யோசிக்காமல் ஸ்கூலில் கொடுக்கறது, யூடியூப்பில் கொடுக்கறது, டியூஷனில் கொடுக்கறதுன்னு சொல்லிவிட்டு அதை நம்பி அதை படித்து அதை பார்த்தே இருந்ததுனால செல்ஃப் ஸ்டடின்ற ஒரு டேர்மை கம்ப்ளீட்லி அழித்து அதெல்லாம் படிக்காமல் இருக்கிறதுனால தான் இன்றைக்கி மோஸ்ட் ஆஃப் த ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டில் அன்சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்கிறாங்க. ஸோ ப்ளீஸ் இந்த ரியாலிட்டியை புரிஞ்சுக்கோங்க. செல்ஃப் ஸ்டடி பண்ணுங்கள். அது ரொம்ப கம்மியாக பண்ணாலும் தப்பே கிடையாது. ஏன்னா ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் பண்ணால் கூடயுமே போதும். உங்களுக்கு அந்த செல்ஃப் ஸ்டடியே போதும், லிட்ரலி முடியும். எப்போ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸு மார்க் எடுக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போவே ஸ்கூலில் கொடுக்குற ஒர்க்ஸ் எல்லாமே கம்மியாக ஆகும். நான் சொல்கிறது இந்த பேட்சுக்கு இல்லை, இனிமேல் வரக்கூடிய பேட்ச்சு ஸ்கூல்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸாலேயும் மார்க் எடுக்க முடியுதுன்னா அப்போ நம்ம ஸ்கூல் ஒர்க்ஸை கம்மியாக கொடுப்போம், அவங்களே படிக்க வைப்போம் அப்படின்ற நினப்பு எப்போ வரும்னா நீங்கள் எப்போ இதை கரெக்டாக கிளவராக யோசித்து இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறீங்கன்றது தான். ஸோ ஐ ஹோப் இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், கரெக்டாக படிங்க, கரெக்டாக உங்கள் டைமை யூட்டிலைஸ் பண்ணுங்கள். இதுதான் மேட்ரு. சிம்பிளாக சொல்லணும்னா உங்கள் டைமை நீங்கள் யாருக்கு கொடுக்குறீங்கன்றதை பொறுத்து தான் இருக்குது. நீங்கள் யூடியூப் சேனலுக்கு கொடுக்குறீங்களா, இல்லை உங்கள் ஸ்கூல்ஸ்க்கு யூட்டிலைஸ் பண்ணுறீங்களா, இல்லை உங்கள் டியூஷனுக்கு நீங்கள் கொடுக்குறீங்களா, இல்லை உங்களுக்காக அந்த டைமை ஸ்பெண்ட் பண்ணுறீங்களா அப்படின்றது தான் மேட்டர். உங்களுக்காக நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற ஒவ்வொரு செகண்டுமே சொல்கிறேன் இட்ஸ் வேல்யூ. ஸோ அதனால் ஒவ்வொரு செகண்ட்லேருந்து ஒவ்வொரு ஹவர் வரைக்கும் உங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது தான் உங்களுக்கு கடைசியில் அந்த மார்க்கை கொடுக்கும்.
ஸோ அதனால் மெத்தடை புரிஞ்சுக்கோங்க. 70-30 ஃபார் வீக் டேஸ், 30-70 ஃபார் வீக்கெண்ட்ஸ். முடிஞ்ச அளவுக்கு சூப்பராக படிங்க, பயங்கரமாக உங்கள் வேல்யூ கொடுங்க. ஐ ஹோப் இந்த மெத்தட் உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டெஃபினெட்லி இது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் அவங்களுக்கும் உண்மை தெரியட்டும். ஸோ தட் அவங்களும் அவங்களோட லைஃப்பை சேஞ்ச் பண்ணட்டும் படிப்பு மூலமாக. தட்ஸ் இட். போயிட்டு வரேன் நண்பா. ஆல் தி பெஸ்ட்.